வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஈடிபிள் அகாடமி. வர ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 9ஆம் தேதி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு நடைபெற இருக்கிறது. இன்னும் நமக்கு ஒரு 5 நாள் இருக்கு. இந்த 5 நாள்ல நீங்க என்ன செய்யணும், அப்புறம் நம்ம சேனல்ல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கறத சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த 5 நாள் நீங்க எதையும் புதுசா படிக்காதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இதை படிக்க மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னா மட்டும் அதை மட்டும் படிங்க. அதுவும் லிமிட்டடா ஒரு 2-3 டாபிக் வேணா படிக்கலாமே தவிர புதுசா எதையும் கஷ்டப்பட்டு நீங்க படிக்காதீங்க. சரிங்களா? ரொம்ப அமைதியான முறையில ஒரு அழகானந்த நதி எப்படி அமைதியா அழகா பிரவாகம் எடுக்குமோ அது மாதிரி உங்களோட மனநிலைமையை நீங்க வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப பதட்டமான மனநிலைமை அப்படிங்கிறது நீங்க படிச்சத உங்களுக்கு மறக்க செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப இதுக்கப்புறம் கரும்பு காட்டுக்குள்ள பூந்த யானை மாதிரியோ இல்ல கோதையுடைய கனவுல அதிர புக கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணனை சொல்றாங்கல்ல, அது மாதிரி நீங்க ரொம்ப புக் அட்ட நாம திரும்ப படிச்சே ஆகணும் அப்படிங்கிற அந்த ஹரிபரிலாம் உங்களுக்கு வேணவே வேணாம். நீங்க படிச்சது உங்க நினைவுல கண்டிப்பா இருக்கும். அது இருக்கான்னு அடிக்கடி டெஸ்ட் பண்ணாதீங்க. சார் அப்புறம் எப்படி சார் ரிவிஷன் பண்றது? ரிவிஷன் எப்படி பண்ணும் அப்படின்னா, நிறைய ரிவிஷன் டெஸ்ட் எழுதி பாருங்க. நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல ரிவிஷன் டெஸ்ட் நடத்துறாங்க. அது எல்லாத்தையும் நீங்க எழுதி பாருங்க. அப்போ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வருது அப்படின்னா அதை மட்டும் எடுத்து பாருங்க. முழுசா அட்ட தயவு செய்து படிக்காதீங்க. ரிவிஷனுங்கிறது திரும்ப படிக்கிறது இல்ல. ரிவிஷனுங்கிறது படிச்சது நினைவுல இருக்கான்னு பாத்துக்கிறதுக்கு தான். புரியுதுங்களா? எல்லாமே நினைவுல இருக்கான்னு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. அப்படி பார்க்காதீங்க. அது ஒரு நல்ல ப்ரொசீஜர் இல்ல. உங்க மனசை ரொம்ப அமைதியான நிலைமையில வச்சுக்கோங்க. ரொம்ப சந்தோஷமா இருங்க. சில காமெடி ப்ரோக்ராம்ஸ் பாருங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்கப்புறம் நல்ல தூக்கம் ரொம்ப அவசியம். இதுக்கப்புறம் உங்களுக்கு 6 மணி நேரத்துல இருந்து 8 மணி நேரம் வரைக்கும் தூங்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வயிற்றுக்கு பிரச்சனை கொடுக்காத உணவுகளை சாப்பிடுங்க. அது மாதிரி தூக்கம் வர உணவுகள், மாவு பொருட்களை தவிருங்க. நார் சத்து நிறைய எடுத்துக்கோங்க, புரோட்டீன்ஸ் எடுத்துக்கோங்க. புதுசா நான் புரோட்டீன் எடுக்க ஆரம்பிக்கிறேன்னு இப்ப ஆரம்பிக்காதீங்க. நார் சத்துக்கள் நிறைய காய்கறிகள், கீரைகள், பழங்கள் அது மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லை சார் பழம்லாம் வாங்குற அளவுக்கு எனக்கு அஃபோர்டபிலிட்டி இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எல்லாருமே அதே சேம் இடத்துல தான் இருக்கோம். நீங்க கீரைகள் எடுத்துக்கோங்க, கிடைக்கிற காய்கறிகள் நிறைய எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் மனசு ஆட்டோமேட்டிக்கா நல்லா இருக்கும். எனக்கு இது ஞாபகம் இருக்கா அது ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்க உங்களோட மூளையை போட்டு நீங்க குழப்பாதீங்க. நீங்க இப்போ எவ்வளவு அமைதியா இருக்கீங்களோ அதுதான் உங்க எக்ஸாமினேஷன்ல உங்களோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்டுக்கு உதவும். நீங்க இப்ப அமைதியின்மையோட இருந்தீங்க அப்படின்னா அது உங்களோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்டுக்கு உதவாது. புரியுதா? ஒரு கரும்பு காட்டுக்குள்ள யானை பூந்தா மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி எதையும் போய் தேடி கட்டமுடன்னு போட்டு உருட்டாதீங்க. சரிங்களா? நீங்க இப்ப என்ன செய்யணும், அமைதியான முறையில ரிவிஷன் பண்ணுங்க. நிறைய ரிவிஷன் டெஸ்ட் எழுதி பாருங்க. அதுக்கு ஹெல்ப் பண்ற விதமா நம்ம யூடியூப் சேனல்ல 4ஆம் தேதி நாளையிலிருந்து நாளை காலைல 5 மணிக்கு INM டெஸ்ட் வரும். 200 கேள்விகள் அடங்கிய டெஸ்ட். காலைல 5 மணிக்கு எழுந்திருச்சிருங்க. நைட்டு ஒரு 11-12 மணிக்கு படுத்தாலும் காலைல 5 மணிக்கு எழுந்திருச்சிருங்க. நடுவுல பகல்ல ஒரு அரை மணி நேரம் குட்டி தூக்கம் போடலாம், தப்பு இல்லை. அந்த அரை மணி நேரம் குட்டி தூக்கங்கிறது நல்லதுதான். புரியுதுங்க? அதை தாண்டி போயிடக்கூடாது. நான் 2 மணி நேரம் தூங்குறேன் அதெல்லாம் பண்ணக்கூடாது. புரியுதா? அடுத்தது 4ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்கு ஜியாகிரபி டெஸ்ட் இருக்கு. சாயந்தரம் 8 மணிக்கு 11th தமிழ் இருக்கு. நம்ம 10ஆம் வகுப்பு தமிழ் வரைக்கும் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் 5ஆம் தேதி காலை 5 மணிக்கு பாலிட்டி டெஸ்ட் இருக்கு. 5ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்கு எக்கனாமிக்ஸ் டெஸ்ட். சாயந்தரம் 8 மணிக்கு 12th தமிழ். அது மாதிரி 6ஆம் தேதி 5 மணிக்கு சயின்ஸ் டெஸ்ட். 6ஆம் தேதி இது காலையிலங்க, இது 5 AM. சரிங்களா? இது 5 AM. 5 AMக்கு சயின்ஸ் டெஸ்ட். 5 மணி ஈவினிங்க்கு ஹிஸ்டரி டெஸ்ட் இருக்கு. அதே போல 6ஆம் தேதி இரவு 8 மணிக்கு யூனிட் 8-9 டெஸ்ட். யூனிட் 8 மற்றும் 9 ஆகியவை சேர்ந்து மொத்தம் 200 கேள்விகள் கேட்கப்படும். 7ஆம் தேதி கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது. அப்புறம் 7ஆம் தேதி சாயந்தரம் 5 மணி 8 மணி 10 மணி இதுலெல்லாம் ஃபுல் டெஸ்ட் நடக்க போகுது. ஸோ 8ஆம் தேதி நீங்க எதையும் பார்க்காதீங்க. 8ஆம் தேதி நீங்க ரொம்ப அமைதியான நிலைமையில இருங்க, அமைதியான முறையில் இருங்க. வேணும்னா ஏதாவது ஒரு ஏரியாவில் சந்தேகம்னா புக்கை சும்மா திருப்பி பாருங்க. சரிங்களா? சும்மா அந்த பாக்ஸ் எல்லாம் பாக்குறேன். எனக்கு தெரியும், நான் சும்மா பாக்ஸ் எல்லாம் திரும்ப பாக்குறேன். புக்ல உள்ள பாக்ஸ் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேங்கிற மாதிரி 8ஆம் தேதி வச்சுக்கோங்க. 8ஆம் தேதி மத்தியானத்துக்கு மேல எக்ஸாம் ஹாலுக்கு நீங்க போறதுக்கு ஹரிபரி இல்லாம எக்ஸாம் ஹாலுக்கு போறதுக்கு என்ன செய்யணுமோ அதை தான் நீங்க 8ஆம் தேதி மத்தியானம் செய்யணும். ஹால் டிக்கெட் கரெக்டா எடுத்து வச்சுக்கணும். ஹால் டிக்கெட்டோட சேர்ந்து என்னென்னலாம் எடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்க. பேனாவெல்லாம் கரெக்டா சூஸ் பண்ணிக்கணும். இந்த பேனா எனக்கு கைக்கு நல்லா இருக்கு, கையில் நல்லா பிடிச்சி எழுதுறது கரெக்டா இருக்கு. இந்த பேனா எனக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கு, எனக்கு இது யூஸ் பண்ணா பெட்டரா இருக்கும்.
ரொம்ப ஷார்ப்பான பேனா எடுத்துகிட்டு போகாதீங்க, சரிங்களா? பால் பாயிண்ட் பெனில் நல்ல ஷார்ப்பான பேனா கொண்டு போகாதீங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுற எக்ஸாமுக்கு போகிறதுக்கான ப்ரிப்பரேஷனை அன்றைக்கி வச்சுக்கோங்க. எக்ஸாம் ஹாலுக்கு குறித்த நேரத்துக்கு, எக்ஸாம் சென்டருக்கு குறித்த நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே போகிற மாதிரி உங்களுடைய திட்டத்தை வகுங்க, சரிங்களா? எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நீங்கள் படித்தது என்றைக்கும் உங்களை கைவிடாது. படிப்பு என்றைக்குமே யாரையுமே கைவிடாது, சரிங்களா? நீங்கள் நேர்மையாக உண்மையாகவே படிச்சிருந்தீங்க அப்படின்னா அது உங்களை கைவிடாது. அனைவருக்கும் ஆல் தி வெரி பெஸ்ட். உங்களை 4ஆம் தேதி காலை 5 மணிக்கு INM டெஸ்ட்டில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.